12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வந்துருச்சு. பொறியியல் படிப்பு தான் படிக்கணும்னு ஆர்வமா இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக அந்த பொறியியல் கலந்தாய்வு சார்ந்த நோட்டிபிகேஷனும் 6/5/2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மாணவர்கள் ஆன்லைன்ல போயிட்டு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதிகப்படியான மாணவர்களுக்கு இந்த கலந்தாய்வு சார்ந்த போதிய புரிதல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கின்றது. அதனாலதான் இந்த கலந்தாய்வு எவ்வளவு மாசம் நடக்கும், இந்த கலந்தாய்வு எவ்வளவு நாள் நடக்கும், எதனுடைய அடிப்படையில எங்களுக்கு இடங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்வார்கள், எங்களுக்கு விரும்பிய கல்லூரிகள்ல நாங்க எப்படி போய் விண்ணப்பிப்பது, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது என்ன, எப்ப அதை சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது சார்ந்த நிறைய கொஸ்டின்ஸ் மாணவர்கள் கேட்டே இருக்கீங்க. அதனுடைய கம்ப்ளீட் விளக்கத்தை தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாட்டுக்குள்ள பொறியியல் கலந்தாய்வு அப்படிங்கிறது எப்படி நடைபெறுகின்றது, எவ்வளவு கல்லூரிகள் பொறியியல் படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள், என்னென்ன மாதிரியான கல்லூரிகள் இந்த கலந்தாய்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த கல்லூரிகள்ல இடங்கள் எவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்ல மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது, இந்த கலந்தாய்வுல கலந்துக்கணும்னா எலிஜிபிலிட்டி என்ன வேணும், கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்றது, ரேங்கிங் ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவாங்க, அட்மிஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் என்பன சார்ந்த முழு தகவலை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மாணவர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களும் கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள 494 கல்லூரிகள் இந்த பொறியியல் படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 494 கல்லூரிகள் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்களுக்கு தான் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்த TNEA அப்படிங்கிற அந்த கலந்தாய்வினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 5 வருடத்திற்கு முன்பு வரை பாத்தீங்க அப்படின்னா இந்த கலந்தாய்வு அப்படிங்கிறது ஆஃப்லைன்ல சென்னையில மட்டும்தான் நடைபெறக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் பெற்றோர்களோடு அந்த சென்னை சென்று அந்த ஆஃப்லைன் கலந்தாய்வுல கலந்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார்கள். எண்ணற்ற இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அந்த இடர்பாடுகளை எல்லாம் களைவதற்காகத்தான் ஆன்லைன் முறையில கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தான் TNEAonline.org அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை உருவாக்கி இருக்காங்க. இந்த போர்ட்டல்ல போய் மாணவர்கள் தங்களுடைய மொபைல் போனை யூஸ் பண்ணியோ, லேப்டாப்பை யூஸ் பண்ணியோ அல்லது PC யூஸ் பண்ணியோ பிரவுசிங் சென்டரில் போயோ ஆன்லைன்ல விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். மேலும் விண்ணப்பிப்பதற்காக TNEA ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸும் ஒவ்வொரு மாவட்டங்கள்ல உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி மாணவர்கள் ஆன்லைன்ல விண்ணப்பித்துக் கொள்ளலாம். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கல்லூரிகள் எவ்வளவு இருக்குது, என்னென்ன மாதிரியான கல்லூரிகள் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 11 அரசு பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றது. அது கூட 3 அரசு உதவி பெறும் கல்லூரிகளும், அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய டிபார்ட்மெண்டல் கல்லூரிகள் 4 கல்லூரிகளும், ரீஜனல் சென்டர்ஸ் 16 கல்லூரிகள், அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய ஒரு கல்லூரி என இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 100% இடங்களும் இந்த TNEA கலந்தாய்வின் மூலமாகத்தான் நிரப்பப்படுகிறது. இது கூட சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய 3 கல்லூரிகள், சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காரைக்குடி, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிப்பட் எனக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியும், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய 85% இடங்கள் அப்படிங்கிறது இந்த TNEA கலந்தாய்வு மூலமாகத்தான் நிரப்பப்படுகிறது. இது கூட தமிழ்நாட்டுக்குள்ள செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள்ல அட்டானமஸ் மற்றும் நான் அட்டானமஸ் கல்லூரிகளும் இந்த பொறியியல் படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மொத்த இடங்கள்ல மைனாரிட்டி கல்லூரிகளை பொறுத்தவரையிலும் 50% இடங்களும், நான் மைனாரிட்டி கல்லூரிகளை பொறுத்தவரையிலும் 65% இடங்களும் இந்த TNEA கலந்தாய்வு மூலமாகத்தான் நிரப்பப்படுகிறது. ப்ரோக்ராம்ஸ் பொறுத்தவரையிலும் மாணவர்கள் BE BTech என்ற 4 வருடம் படிக்கக்கூடிய படிப்பையும் 5 வருடம் படிக்கக்கூடிய BE சாண்ட்விச் ப்ரோக்ராம்ஸையும் படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த BE சாண்ட்விச் பொறுத்தவரையிலும் PAG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில மட்டும்தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் என்ற இந்த 3 கோர்சஸ் இருக்கின்றது. இந்த சாண்ட்விச் படிப்புகள் அப்படிங்கிறது 5 வருடம் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. மாணவர்கள் மார்னிங் செஷன் ஃபுல்லா இண்டஸ்ட்ரீஸ்ல போயிட்டு பிராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆஃப்டர்நூன் செஷன் மட்டும்தான் உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். எலிஜிபிலிட்டியில நேட்டிவிட்டியை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டை இருப்பிடமாக கொண்ட மாணவர்கள் மட்டும்தான் இந்த TNEA கலந்தாய்வுல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. தமிழ்நாட்டை இருப்பிடமாக கொண்டு நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள படிச்சிருந்தாலும் சரி, அதர் டிஸ்ட்ரிக்ட்ல படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள 8ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்திருந்தாலும் உங்களுக்கும் இந்த TNEA கலந்தாய்வுல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்ப எதனுடைய அடிப்படையில உங்களுக்கு இந்த இடங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்படும் பாத்தீங்க அப்படின்னா, மாணவர்கள் கணிதத்துல பெற்றிருக்கக்கூடிய முழு மதிப்பெண்களோடு இயற்பியலில் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களை 50க்கு மாற்றம் செய்தும், வேதியியலில் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களை 50க்கு மாற்றம் செய்தும் நீங்க சேர்க்கின்ற பொழுது உங்களுக்கு 200 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு அக்ரிகேட் மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அக்ரிகேட் மதிப்பெண்ணுடைய அடிப்படையில தான் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது தயார் செய்யப்படுகின்றது. அட்மிஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையிலும் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு மாணவர்கள் TNEAonline.org அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் செய்து கொள்ள வேண்டும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாணவர்கள்
விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்களை அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சான்றிதழ்களை எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரேண்டம் நம்பர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேண்டம் நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு ஆன்லைன்ல சான்றிதழ்களை இந்த டிஎஃப்சி சென்டர்ல சரிபார்க்கக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது நடைபெறும். சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிஞ்சது பிறகு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதை களைவதற்கான சான்சஸ் அப்படிங்கிறது தரப்படும். குறைபாடுகளை எல்லாம் களைந்த பிறகு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகுதான் ஆக்சுவல் ஆன்லைன் கலந்தாய்வு அப்படிங்கிறது உங்களுக்கு துவங்கும். மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த அக்ரிகேட் மதிப்பெண்களின் அடிப்படையில தான் 3 குழுக்களாக பிரித்து அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அவர்கள் கலந்தாய்வுல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தரப்படும். மாணவர்கள் தங்களுக்கு விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய பாடப்பிரிவு எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த கலந்தாய்வுல இருக்கக்கூடிய அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல கரெக்டா மாணவர்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணா மட்டும்தான் விரும்பிய கல்லூரியில விரும்பிய பாடப்பிரிவு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா நிறைய மாணவர்கள் சரியான முறையில் சாய்ஸ் ஃபில் பண்ணாத காரணத்தினாலும் இந்த கல்லூரிகளினுடைய கோடை மாற்றி ஃபில்அப் செய்ததன் காரணமாக அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருந்தாலும் நிறைய மாணவர்களால தங்களுக்கு விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்காத ஒரு சூழல் அப்படின்னு இருந்துட்டே இருக்குது. எனவே மாணவர்கள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்க சரியா பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்ப சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது சார்ந்த முழு தகவலை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்ப இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிந்த பிறகு மாணவர்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த அலாட்மெண்ட் லெட்டரை பெற்ற பிறகு மாணவர்கள் அந்த குறிப்பிட்ட கல்லூரிகள்ல போய் குறிப்பிட்ட நாட்கள்ல போய் ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் ப்ராசஸை முடித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அட்மிஷனுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது. மாணவர்கள் நம்ம சேனலுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய இடத்தை பெற்றுத் தருவதற்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கிறதும், குறைவான மதிப்பெண்களை மாணவர்கள் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு நல்ல கல்லூரியில இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கறத நம்ம சேனலினுடைய முக்கியமான நோக்கம். எனவே நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.